இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறதுனாலயே எல்லா வேலையுமே சுறுசுறுப்பா சீக்கிரம் சீக்கிரம் செய்யற மாரி இருந்துச்சு. எல்லா வேலையும் குயிக்கா முடிச்சுட்டோம். முடிச்சோனயும் வந்து திங்ஸையும் வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அங்க ஊருக்கு போயிட்டு, அங்கிருந்து கோயிலுக்கு போற மாரி பிளானு. ஸோ, அதனால நெறைய பேக்கிங்கும் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அதெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சுட்டு, அ அங்கேயும் வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு கிளம்புறக்கு ரெடி ஆயிட்டோம். நான் போறக்கு முன்னாடி வந்து எங்க வீட்ல வந்து நெறைய சங்குப்பூ இருக்கு. ஸோ, அதெல்லாம் பறிச்சு அதில டீ போட்டு குடிச்சா நல்லாருக்கும். அதே மாரி அத வந்து நல்லா தண்ணி வார்ம் வாட்டர்ல வந்து அத போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சியா சீடு போட்டு, லெமன் போட்டு குடிச்சா வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். நான் அந்த மாதிரி குடிப்பேன். ரொம்பவே நல்லாருக்கும். அதனால என்னன்னா, நான் வந்து ஊருக்கு இங்க எடுத்துட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால, அதெல்லாம் வந்து பறிச்சு வச்சுட்டு, கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருவேன். லைக் காய வச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் அங்க இருந்த ஒரு 10 டேஸுமே அத ட்ரை பண்ணி இங்க எடுத்துட்டு வந்தேன். நான் ஒரு நாள் நான் போட்டு குடிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மூஞ்சிலயே ஒரு மாரி பயங்கர சந்தோஷம் தெரியும். ஏன்னா வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னாவே ஒரு தனி சந்தோஷம் தெரியும் என் மூஞ்சில. அ ஏன்னா அங்க போனா எனக்கு ஒரு வேலையும் இருக்காது. ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். சஷ்டிக்கு பாருங்க அவரு முன்னாடி தான் உட்காருவாரா, சார் பின்னாடிலாம் உட்கார மாட்டாரு. அவனோட சீட்ட பார்த்தீங்களா, எங்க ஏரிக்கு வந்து அப்படியே அவனுக்குன்னு தனி சீட் அங்க ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே ஜாலியா வந்து உட்காந்துட்டு இருந்தாரு. எங்க அம்மா வீட்டு சைடு வந்தாச்சு. வந்தோனே எங்க அம்மா வந்து வடை போட்டு வச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டேன். என்னால அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அடுத்த நாள் காலையில என்ன பிளான் அப்படின்னா, நாங்க நேரா வந்து எங்க குலதெய்வ கோயில் போய் அங்க பிரதர்ஷனம் பண்றது. அதையெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா, அதெல்லாம் ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்ஸு. ஸோ, அப்ப போய் என்னால வீடியோ எடுத்துட்டு அத தான் பண்ணிட்டு இருக்க முடியுமா, என்னால அதெல்லாம் அப்ப முடியல. அப்ப அத முடிச்சுட்டு நாங்க உடனே வந்து வீட்ல வந்து சாப்ட்டுட்டு, நாங்க வந்து திருச்சி போயிட்டோம். திருச்சியில வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல வேண்டியிருந்தேன். ஸோ அங்க வந்து எனக்கு யாரையுமே லைக் அங்க வந்து அந்த கோயில்ல என்ன இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப மெயினா ஹெல்ப் பண்ணது வந்து மைதாஜி தான். ஸோ அவரு வந்து அங்க இல்லன்னா, அந்த அன்னைக்கு போயிட்டு எல்லாத்தையுமே அவ்ளோ குயிக்கா முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரங்கிறது வந்து முடியாது. அவரு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. கொண்டு போய் மேல கோயில்ல வந்து விடுற வரைக்கும். அதே மாதிரி என்னென்ன பண்ணணும்னு சொல்ற வரைக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அ அங்க எல்லாம் வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல நல்லா தரிசனம் இருந்துச்சு. அதே மாரி அங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து உள்ள போய் பார்க்கறது ரொம்பவே இதுவா இருந்துச்சு. ஆனா என்ன, படி தான் வந்து ரொம்ப நேரோவா இருந்ததுனால எனக்கு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டைலா ஏறு 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 ஏறு. முடிச்சுட்டு சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு கீழ வந்து, அ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே வந்து நாங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டோம் அங்க. ரங்கநாதர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கூட்டம் இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, யூசுவலா கூட்டம் நெறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க போன இடத்துல அவ்ளோ கூட்டம்லாம் இல்ல. அ ரொம்பவே சீக்கிரம் அங்கேயே முடிச்சுட்டு வந்த மாரி இருந்துச்சு. இது உச்சி பிள்ளையார் கோயிலு. அங்க வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லயே இந்த மாதிரி வந்து யானை இருந்துச்சு. ஸோ, அதுக்கு நம்ம பிரசாதம் குடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். ஆனா கெட்டதுலலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க கோயிலுக்கு வெளியவே வந்து இவரு கடை வச்சிருக்காரு. நாங்க இங்க வந்து பிள்ளையார் நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எனக்கு ரொம்ப புடிச்ச பிள்ளையாரு. பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்லயே செஞ்சிருந்தது. ரொம்ப வெயிட்டா தான் இருந்துச்சு. அ இங்கிருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா கூட அங்க வெளியவே அவங்க கடை வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா கூட அவங்க வந்து பார்சல் அனுப்பிலாம் விடுவாங்களாமா. எனக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருந்ததுனால ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டும்ன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கிருந்து பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
அவ்வளோ குயிக்கா போனாலும் என்னமோ எனக்கு ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு. நான் எதையுமே ரொம்ப லைக் ரொம்ப ரொம்ப நேரம் நின்னு அது வந்து அத பார்த்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியல. போனேன் டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலயுமே வந்து தரிசனம் வந்து அ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்னு சாமிய வந்து பொறுமையா கும்பிட்டுட்டு வந்த மாரி இருந்துச்சு. அ இது இது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இருக்கிற பிளேஸு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, உள்ளலாம் என்னால எடுக்க முடியல. அ நாங்க போனோம். ஏன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் குயிக்கா வரணுங்கிறதுனால வந்து, சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். ஆனா உள்ளயே பார்க்கறக்கு வந்து நெறையா இடம் இருக்கு. அதையெல்லாம் இன்னொரு நாள் கண்டிப்பா ரங்கநாதர் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டும் இருக்கு. அங்கேயுமே வந்து ஒரு யானை இருந்துச்சு. அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஞாபகார்த்தமா ரங்கநாதர் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனால, நான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லா கடையிலயுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா இங்க பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேணும், இல்ல இந்த மாரி வாங்கணும் அப்படின்னு சொன்னோனயும், அவங்க வந்து "நீங்க எடுங்க பரவால்ல, விலையெல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு எடுக்கல. அப்புறம் பார்த்தா, "இல்ல நீங்க எடுங்க, நான் பார்த்து பண்ணி தரேன்" அப்படின்னு சொன்னாரு அந்த அண்ணா. அப்புறம் வந்து நான் எடுத்தேன். கோயில் வாசப்படியில நம்ம கடை இருக்குது. காமாட்சி அம்மன் பூஜா ஸ்டோர். நாங்க வந்து ரொம்ப வருஷமா கடை வச்சிருக்கிறோம். எப்போ வந்தாலும் வர்றவங்க ஞாபகார்த்தமா அந்த சிலைகள்லாம் லைக் பண்ணி வாங்குவாங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரங்கநாதர் வாங்க போயிட்டு, இந்த மாதிரி விளக்கு, அப்புறம் வந்து ரங்கநாதரு, அப்புறம் அந்த சென்டர்ல வைக்கிற விநாயகரு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே கம்மி விலைக்கு தான் குடுத்தாங்க. ரீசனபிள் ரேட். கம்மி விலையோட மத்த கடைங்கள விட ரீசனபிள் ரேட் குடுத்தாங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எதுனாலும் அவங்க செஞ்சும் தர்றேன்னாங்க. கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஸ்டே வித் பிளாசம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.